வணக்கம். பிஸ்கரை கொண்டாங்க. அக்கா அக்கா நானும் உனக்கு அக்கா நானும் உனக்கும் வணக்கம். முட்டை பிஸ்கட்டா? பொதுவா ஏன் உங்களுக்கு நாய்களை பிடிக்கிறது இல்ல? முன்னொரு காலத்துல இந்த நாய்கள் இனம் எங்க பூனைகள் இனத்தை ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க. எங்க முன்னோர்கள் பல துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள் அனுபவிச்சாங்க. அதனால பூனைகளுக்குள்ளார ஒரு பெரிய புரட்சியே உண்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம இதே மாதிரி வீடியோ எப்படி டப் பண்ணி நல்லா மெமிக்ரி பண்ணி நார்மல் வாய்ஸுக்கு கொடுத்து அதை எப்படி நம்ம மாற்றி ஃபன் வாய்ஸாக மாற்றி இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸுக்கு மேக் பண்ணுறது, எப்படி பெரிய வீடியோ மேக் பண்ணுறது பார்ப்போம். நீங்கள் ஷார்ட் வீடியோவில் எப்படி மேக் பண்ணுறீங்களோ சேம் பெரிய வீடியோவில் அப்படி தான் மேக் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணி போகிறதுனால நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாகவே உங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதே மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்க. ஏற்கனவே கேப்கட் மூலியமாக தான் இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. நீங்களும் அந்த கேப்கட் மூலியமாக யூஸ் பண்ணுங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு கேப்கட் எப்படி டெவலப் பண்ண தெரியலனா என் சேனல்லே இருக்குது. நீங்கள் என் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா கேப்கட்டே இருக்கும். நீங்கள் அதை போய் பாருங்கள், அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கேப்கட்டுக்குள்ளே போவோம். இப்போ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு VPN ஆன் பண்ணுவோம். உங்கள்கிட்ட எந்த VPN இருந்தாலும் ஆன் பண்ணிட்டு, ஓகேங்களா? ப்ரோட்டான் VPN சொல்லிட்டு என்கிட்ட இருக்கு. நான் அது விளம்பரம் வராதுன்றதால நான் அது பாருங்க, நான் ஆன் பண்றேன். விளம்பரம் வராது, நான் அதனால இந்த VPN நான் யூஸ் பண்றேன். இதை நான் கொடுத்துட்டேன். இப்போ கேப்கட் ஓப்பன் பண்ணிப்போம். பாருங்க, கேப்கட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம். இப்போ இந்த ஒரு டாக் இருக்கு. இதை நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ண போறோம். அதுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஆட் பண்ணி வச்சது. இப்போ நம்ம இதில் வாய்ஸ் ஓவர் பண்ண போறோம்னா மெயினாக ஃபர்ஸ்ட் விஷயம் நான் மியூசிக் எஃபெக்ட் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும். அதேமாரி கடைசியாக தள்ளி பாருங்க, இதே மாதிரி வரும் லோகோ மாதிரி இந்த வாட்டர் மார்க்கு. இதை டச் பண்ணிங்க, அப்புறம் டெலிட் பண்ணிங்க. ஏன்னா அது விற்காதீங்க. ஏன்னா ஏன்னா மிச்ச வாட்டர் மார்க் எதுவுமே உங்களுக்கு வராது. கடைசியாக வரது மட்டும்தான் அந்த கேப்கட்டில் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ஃபன்னாக ஒரு விஷயத்தை பேசணும்னா அந்த பாருங்க ஆடியோ இருக்கு. நீங்க அந்த எப்படின்னா இந்த பாருங்க, அதை வைக்கிறதுக்கும் நாய் ஏந்துக்கிறதுக்கும் அதே மாதிரி கரெக்டா பாருங்க. ஒரு ஆக்டிவா நீங்க யோசனை பண்ணுங்க, இப்படி பேசினா அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இது கைப்படுற மாதிரி அதே மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டைலாக் பேச ஆரம்பிங்க. அடுத்த மைக் டச் பண்ணி நீங்க பேசாதீங்க. அப்போ வளர்ந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. பாருங்க, இறங்கி வச்சு இப்ப ஒரு மாதிரியா வாய்ஸ் பேசுவோம். நான் இந்த வாய்ஸ் நான் பேசுறேன், சரிங்களா? இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கொடுத்த வாய்ஸ் மெசேஜ். புலி வேஷம் போட்டு கூட்டின்னு வந்திருக்கிறான், என்னை பார்த்து பயந்துடாத, ஓகேவா? டேய் ஏந்திரா, பயப்படாதரா, நான் தான்டா கரிசு. டேய் பயப்படாதரா, நான் தான்டா. டேய் மாப்பிள்ள, நான் தான்டா மேக்கப் போட்டான்டா. டேய் இப்போ பார்த்துருவீங்க எந்த அளவுக்கு பண்ணா இருக்குன்ட்டு. இப்போ நம்ம வாய்ஸ் எக்ஸ்ட்ரா இன்னும் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. வாய்ஸ் வால்யூம் கொடுத்து நீங்க அதிகமாக ஆக்கிங்க. டேய் சுந்தரம், நான் தான்டா என்னை புலி வேஷம் போட்டு கூட்டின்னு வந்திருக்கிறான், என்னை பார்த்து பயந்துடாத, ஓகேவா? டேய் ஏந்திரா, பயப்படாதரா, நான் தான்டா கரிசு. டேய் பயப்படாதரா, நான் தான்டா. டேய் மாப்பிள்ள, நான் தான்டா மேக்கப் போட்டான்டா. டேய் இதே மாதிரி வரப்ப நீங்க எந்த அளவுக்கு இருக்கோ கரெக்டா வச்சுங்க, தள்ளி வச்சுங்க. இப்போ நம்ம இது வாய்ஸ் மாத்தணும். அப்படியே கீழே பாருங்க, அந்த வாய்ஸ் நீங்க இப்படி நார்மலா இப்படி இருந்தா கூட நீங்க அந்த வாய்ஸ் இப்படி டச் பண்ணீங்கன்னா இது மாதிரி கீழே வரும். சவுண்டு காப்பி ரைட் அப்படின்னு வரும். நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க. நம்ம இப்போ ஒரு வாட்டி டச் பண்ணீங்கன்னா மாறிடும். இப்போ வால்யூம், ஆட்டோ எஃபெக்ட் இருக்குல்ல, ஆடியோ எஃபெக்ட், அந்த ஆடியோ எஃபெக்ட் குள்ள போனீங்கன்னா இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஃபில்டர் வரும், அது தேவையில்லை நமக்கு. ரெண்டாவது வாய்ஸ் ஸ்டாட்டஸ் வரும், அது போங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இருக்கு பாருங்க, மூணாவது இருக்கு பாருங்க, 3 ஸ்டார், அதை டச் பண்ணுங்க. இப்போ இது என்னன்னா ஒரு 20 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு நிமிஷமா எடுத்துக்கும் ஒரு வீடியோவுக்காகவும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, இது கொஞ்சம் லோட் ஆயிரும், வாய்ஸ் மாறி இருந்தா. சுந்தரம், நல்லா தான் என்ன புலி வேஷம் போட்டு கூட்டின்னு வந்துருக்கிறா, என்னை பார்த்து பயந்துடாத, ஓகேவா? டேய் ஏந்திரா, பயப்படாதரா, நான் தான்டா கரிசு. டேய் பயப்படாதரா, நான் தான்டா. டேய் மாப்பிள்ள, நான் தான்டா மேக்கப் போட்டான்டா. டேய் இது பாருங்க எவ்வளவு ஃபன்னா இருக்கு. நம்ம இதே மாதிரி மாத்திக்கலாம். நீங்க சப்போஸ் உங்களுக்கு நீங்க நார்மலா மைக் இல்லை அப்படின்றப்ப என்ன பண்ணுங்கன்னா கீழே பாருங்க நாய்ஸ் இருக்கு. நாய்ஸ் நீங்க ஆன் பண்ணி விட்டுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்க இந்த மாதிரி வீடியோ நீங்க ஒவ்வொரு வீடியோ இது மாதிரி தான் போகணும். இது VPN இல்லாம சப்போர்ட் ஆகாது, நான் முன்னாடியே சொல்லிடுறேன், அதை ஞாபகம் வச்சுங்க.
VPN போட்டு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். VPN சப்போஸ் நெட்வொர்க் இஷ்யூ வந்து VPN கட் ஆச்சுனாலும் இது மாதிரி உங்களுக்கு வராது. இதில் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் காமெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்க ஆடியோ இருக்கு. இப்போ நான் ஒரு சும்மா முன்னாடி எதனா ஒன்று கொடுத்துட்றேன். இதில் போய் ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்மளோட டிவைஸ் இருக்குல்ல, டிவைஸ் கொடுத்துங்க. டிவைஸ் கொடுத்துட்டு என்கிட்ட இருக்குது ஒரு பண்ணிக்கிட்டு இதை நான் கொஞ்சம் கொடுத்துட்டேன். அதனால் நம்ம அந்த சீன் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சீனோட போதும். டேய் சுந்தரம் நல்லா இதெல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்குற டைலாக் ஏற்ற மாதிரி ஒரு ஃபன்னாக நீங்கள் பண்ண போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சவுண்டு எஃபெக்ட்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து எப்படி கொடுக்கணுமோ அதே மாதிரி கொடுத்துருங்க. எனக்கு இது வேணாம், நான் டெலிட் பண்ணிடுறேன். அதை பாருங்க, நான் பண்ணிட்டேன். பாருங்க, டேய் சுந்தரம் நல்லா தாயிரம் புலி வேஷம் போட்டு கூட்டின்னு வந்துருக்கிறா, என்னை பார்த்து பயந்துடாத. ஓகேவா? இப்போ இங்கே புலி வேஷம் போட்டு கூட்டின்னு வந்தீங்கன்னா இங்கே நான் வச்சுட்டு திருப்பி நான் ஆடியோக்குள்ளே போகிறேன். போயிட்டு சவுண்ட் போயிட்டு மை டிவைஸ்குள்ளே போகிறேன். நான்டா கரிசு. ஓகே, எனக்கு வந்து இது ஓகேவா தெரியுது. அதனால நான் இதை வச்சுக்கிறேன். அதை கட் பண்றேன். இது நான் டெலிட் பண்றேன். இது நான் முன்னாடி வச்சது அப்படியே தான் இருக்கு. நான் எனக்கு இந்த சவுண்ட் மட்டும் போதும். நான் அதனால இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது மட்டும் பாருங்க. ஓகே, இப்போ முதல்ல இருந்து கேட்டு பார்ப்போம். டேய் சுந்தரம் நல்லா தாயிரம் புலி வேஷம் போட்டு கூட்டின்னு வந்துருக்கிறா, என்னை பார்த்து பயந்துடாத. ஓகேவா? டேய் எந்திரா, பயப்படாதடா, நான்டா கரிசு. டேய் பயப்படாதடா, நான்டா. டேய் பாப்பல, நான்டா மேக போட்டான்டா. டேய் நீங்க இதே மாதிரி கொடுத்துட்டு நீங்க கடைசியா வந்து என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி வந்து கடைசியா சிரிக்கிற மாதிரி ஃபைனலா வர மாதிரி நான் உங்களுக்கு அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வந்து ஆட் பண்றேன் சிரிக்கிற மாதிரி. நான் எதுவுமே டவுன்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்ல இருந்து. அது நீங்களும் பண்ணிக்கங்க அதே மாதிரி. நான் உங்களுக்கு சொல்றேன் அது எப்படின்ட்டு. இதை பாருங்க, இதை நம்ம கொடுத்தாச்சா, கொடுத்துட்டு வர மாதிரி இப்போ நம்ம ஃபுல்லா வந்து பார்ப்போம். டேய் சுந்தரம் நல்லா தாயிரம் புலி வேஷம் போட்டு கூட்டின்னு வந்துருக்கிறா, என்னை பார்த்து பயந்துடாத. ஓகேவா? டேய் எந்திரா, பயப்படாதடா, நான்டா கரிசு. டேய் பயப்படாதடா, நான்டா. டேய் பாப்பல, நான்டா மேக போட்டான்டா. டேய் இந்த மாதிரி தான் வந்து நீங்க வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து நீங்க பண்ணணும்னா பண்ணலாம். நல்லா வியூஸ் போகும், நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வரும். நீங்க பெரிய லாங் வீடியோவோ நீங்க யூடியூப்ல இருந்து காப்பிரைட் இல்லாம எடுத்து அழகா அதை எடிட் பண்ணி இதே மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து யூடியூப்ல வந்து பெரிய சேனலா வரும். ஏற்கனவே நீங்க முன்னாடி காமிச்ச மாதிரி அந்த வீடியோ சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து யூடியூப் சேனல்லாம் கொஞ்சம் இதனால நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் 1 லட்சத்துக்கு மேல இருக்காங்க. நீங்க என்ன பண்ணலாம், மாசம் நல்லா இன்கம் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்கம் வந்து நல்லா இன்கம் வரும். இது வந்து எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதெல்லாம் பண்ணதில்லை. நான் சொல்லி மட்டும் தான் கொடுக்குறேன், அதனால நான் பண்ணதில்லை. உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். உங்களுக்கு ஈஸியா முகம் காட்டி என்னால வீடியோ பண்ண முடியாது, நான் வாய்ஸ் சொன்னா கொடுக்குறேன், எனக்கு அந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க இந்த மாதிரி வீடியோ எல்லாம் ஃபன்னா சூப்பரா இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துருங்க. நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் இது காமிக்கிறேன். நானே பண்ற மாதிரி இருந்தா இதெல்லாம் எடுத்துருவேன். டாக்டர் அங்கு இதெல்லாம் எடுத்துட்டு நம்மளுடைய லோகோ சேனல் வந்து இப்போ வந்து ஒரு சின்னதாக நான் உங்களுக்கு அதே சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து ஒரு பேர், நீங்க டப் மேட்சுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க, நீங்க வந்து டப்பிங்காக ஒரு பேர் வைக்கிறீங்க இந்த உங்க சேனலுக்குன்னா ஒரு டீசெண்டா ஒரு பேர் வச்சுங்க. டப்பிங் இருக்கு, அதே மாதிரி வந்து வச்சுட்டு நீங்க லோகோ மாதிரி ஃபிக்ஸ் பண்றீங்க. ஓகேவா? லோகோ மாதிரினா நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஸ்டைல் எதனா ஒன்று இப்போ உங்களுக்கு பின்னாடி இதே மாதிரி என்ன கட் பண்ணிங்க, நீங்க எடிட்டிங்ல பண்ணலாம். சரி, நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்றேன். இது உங்களுக்கு வேணாம்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு நிறைய உள்ள போற மாதிரி இருந்ததுன்னா பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்க இதை மறைக்கணும்னா ஈஸியா மறைக்க முடியும். இந்த பேக்ரவுண்ட் இந்த மாதிரி பண்ணீங்க. இந்த மாதிரி மடிச்சிட்டு மேலே என்ன பண்ணணும்னா உங்களுடைய என்ன நீங்கள் உங்களோட சேனலுக்கு பேர் வைக்கிறீங்களோ அதை வந்து எல்லா வீடியோலும் கான்செப்ட் கண்டிப்பாக வரணும். அப்போதான் வந்து உங்கள் சேனல் பார்த்தாலே வந்து வியூஸ்க்கு வந்து உங்களுக்கு தெரியும். டக்குன்னு வந்து இது ப்ளே பண்ணி பார்ப்பாங்க, நல்லா இருக்கும், எது காமெடியாக ஃபன்னாக இருக்கும்ட்டு. அதை மறந்துடாதீங்க. இதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணிட்டு கொடுத்துங்க. இதை அப்படியே ஃபுல்லாக எடுத்துங்க. ஓகே, இப்போ பாருங்க நமக்கு எல்லாமே சூப்பராக ஆயிடுச்சு.
டேய் சுந்தரம் நல்லா தான் என்ன புலி வேஷம் போட்டு கூட்டின்னு வந்துருக்குறா என்னை பார்த்து பயந்துடாத ஓகேவா டேய் எந்திரா பயப்படாதடா நானாண்டா கரிசு டேய் பயப்படாதடா நானாண்டா டேய் மாப்பிள நானாண்டா மெக போட்டான்டா டேய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நீட்டாக இருக்கு. நம்ம இது அப்படியே ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து எப்படின்னா நீங்கள் ரீசெண்ட் 4K வந்து இதில் வந்து குவாலிட்டியாக பண்ணாதீங்க. ஒரு 1080 போதும். நார்மல் ஃப்ரேம் வச்சுங்க ரேட்டிங். இதில் வந்து ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் 4K வச்சிங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து 4K மொபைல் இருக்காது, ஸ்டக் ஆகும் வீடியோ. அதனால் லோட் ஆகும்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு அடுத்த வீடியோ பார்க்க போயிடுவாங்க. அதனால் நீங்கள் இதை வந்து 1080 வச்சுங்க. இதான் வந்து கரெக்டான லெவல். இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நீங்கள் எந்த ஆப்பில் பண்ணாலும் 1080 வச்சுங்க. நீங்கள் பெரிய வீடியோ பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு பண்ணீங்க. ஏன்னா அதில் வந்து நமக்கு தேவையான செட்டிங் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சரியாக ப்ளே பண்ணலாம். 4K வந்து நார்மல் வந்து 1080p வந்து வந்துடும். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் நார்மல் வச்சு ஷார்ட்ஸ் போடுங்க. அப்போ தான் வந்து வியூஸ் நிறையா போகும். அது ஞாபகம் வச்சுங்க. எம்பியும் கம்மியாக வரும். நீங்கள் அதிகமாக பண்ணீங்கன்னா பாருங்கள், எம்பி 68 வந்துச்சு பாருங்க. சில பேருக்கு வந்து ஸ்டக் ஆகும். நெட்ஒர்க் இதெல்லாம் 4K ஒர்க் ஆகாது சில மொபைலில். அதனால் சொல்கிறேன், நீங்கள் நார்மலாக இது மாதிரி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. கொஞ்ச நேரத்தில் இப்படி டவுன்லோட் இதுவாயிரும், அது ரிக்கவர் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் ப்ளே பண்ணிக்கிறோம், பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துச்சா? இப்போ நான் கேலரியில் போய் இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் பண்ணது சுந்தரம் நல்லா தான் என்ன புலி வேஷம் போட்டு கூட்டின்னு வந்துருக்குறா என்னை பார்த்து பயந்துடாத ஓகேவா டேய் எந்திரா பயப்படாதடா நானாண்டா கரிசு டேய் பயப்படாதடா நானாண்டா டேய் மாப்பிள நானாண்டா மெக போட்டான்டா டேய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி தான் வந்து நான் உங்களை வீடியோக்கு எடிட் பண்ண சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக மானிட்டேஷன் ஆகும், நிறைய வியூஸ் போகும். நல்லா இதோட ஃபன்னியாக நான் சும்மா பண்ணேன். நீங்கள் இதோ உங்களுக்கு வந்து உங்களோட இமேஜினேஷன் ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக காமெடி நல்லா ஃபன்னாக பேசுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நார்மல் வாய்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பண்ணி அது வாய்ஸ் மாற்றிடுங்க. மாற்றிட்டு அழகாக சூப்பராக எடிட் பண்ணுங்க. எடிட் பண்ணி கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா போடுங்க. சவுண்ட்லாம் வந்து யூடியூப்லேயே போவாங்க. நோ காப்பிரைட் ஃபன் வீடியோஸோட காமெடிலாம் இருக்கும். அந்த மியூசிக் மட்டும் அது அழகாக உங்களுக்கு அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் தெரியலன்னா சொல்லுங்க. நான் அதுக்கு ஒரு வீடியோவும் தனியாக போடுறேன், கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஒரு நல்ல வியூஸ் போகும், நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்ல சேனலுக்கு நல்லா நேம் வைங்க. நீங்க இந்த மாதிரி வீடியோ போட்டீங்கன்னா சேம் இதே மாதிரி வீடியோவே போடுங்க. அதே மாதிரி அனிமல்ஸ் வந்து மாத்தி போடுங்க. டாகவே போடாதீங்க, மைக்கிஸ் கேட்டு அதே மாதிரி பூனை அந்த மாதிரிலாம் நிறைய மாத்தி போடுங்க. நல்லா ஃபன்னியா வந்து நிறைய மக்கள் வந்து இதெல்லாம் வந்து டான்ஸ் பிளாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஃபன்னான வீடியோலாம் நிறைய வந்து லைக் பண்ணுவாங்க. நீங்க வந்து யூடியூப்ல நல்லா சம்பாதிக்கணும், நான் இதே மாதிரி போடுறதுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா கண்டிப்பா இதை பாருங்க. அதுமாதிரி கேப்கட் எப்படி டவுன்லோட் பண்ணணும் என் சேனல்ல இருக்குது. அதை போய் பார்த்துட்டு நீங்க அப்படியே அதை டவுன்லோட் பண்ணி VPN வேணாலும் நான் யூஸ் பண்ற VPN கூட நீங்க யூஸ் பண்ணுங்க. பிளே ஸ்டோர்ல அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா? வேற எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கான வீடியோவும் நான் போடுறேன், நான் ரீப்ளேவும் நான் பண்றேன் கமெண்ட்லேயே. சரிங்களா? நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய நான் போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய் பாய்.